புதுச்சேரி பாஜக கூட்டணி ஆட்சியில் அனைத்திலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி வஉசி பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்களித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக கூட்டணி ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டவற்றை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். சேதமடைந்த சாலைகள், அரசு ஊழியர்கள் போராட்டம், வேலைவாய்ப்பின்மை, அனைத்திலும் ஊழல், போலி மருந்து தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அது குறித்து விசாரணை நடத்த தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார். நான் ஊழல் பண்ணியிருந்தா என்னை கைது செய்யுங்க, சிறையில் அடைங்க. ஏன் உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா என்னை கைது செய்யறதுக்கு? நீங்க ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை அமித்ஷா அள்ளி வாரி வீசிட்டு போனார் புதுச்சேரி மாநில மக்களை. ஆனால் அதே மேடையில் அமித்ஷாவுக்கு மொழிபெயர்த்து நாராயணசாமி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தான்னு காரைக்காலில் சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய விஷயமா? தரம் தாழ்ந்து பேசுறாரு. இல்லைன்னா அவர் நிரூபிக்கலைன்னா, நிரூபிச்சா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அமித்ஷா என் மீது ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சா அரசியல் விட்டு போயிடுறேன். ஆனால் அமித்ஷா அவர்கள் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சன்னியாசம் எடுத்துக்கொள்வாரா? புதுச்சேரி பாஜக கூட்டணி ஆட்சியில் அனைத்திலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி வஉசி பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்களித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக கூட்டணி ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டவற்றை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். சேதமடைந்த சாலைகள், அரசு ஊழியர்கள் போராட்டம், வேலைவாய்ப்பின்மை, அனைத்திலும் ஊழல், போலி மருந்து தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அது குறித்து விசாரணை நடத்த தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார். நான் ஊழல் பண்ணியிருந்தா என்னை கைது செய்யுங்க, சிறையில் அடைங்க. ஏன் உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா என்னை கைது செய்யறதுக்கு? நீங்க ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை அமித்ஷா அள்ளி வாரி வீசிட்டு போனார் புதுச்சேரி மாநில மக்களை. ஆனால் அதே மேடையில் அமித்ஷாவுக்கு மொழிபெயர்த்து நாராயணசாமி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தான்னு காரைக்காலில் சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய விஷயமா? தரம் தாழ்ந்து பேசுறாரு. இல்லைன்னா அவர் நிரூபிக்கலைன்னா, நிரூபிச்சா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அமித்ஷா என் மீது ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சா அரசியல் விட்டு போயிடுறேன். ஆனால் அமித்ஷா அவர்கள் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சன்னியாசம் எடுத்துக்கொள்வாரா?